இருக்கிறாங்க. அந்த நோக்கம் என்ன ஒரே ஏக்கமா இருக்கு இல்ல? நீங்க யார்? மனுஷன் வாத்தா தெரியலையோ? நான் அப்புறம் நான் வாத்தா பாக்குறதுக்கு அப்படிதாடா இருக்கு. அப்படி சேவை மாதிரி இருக்கேனா? சேவலா? நீங்க யாருன்னு கேட்டேன். ஆம்பளை மாதிரியே கோபுறீங்களா? நீங்க என்ன இது மாதிரி இது பண்றீங்களே? அத்துப்பிடுவேன் நான் அத்தை கோர்த்து பிடிவேன். சங்கு பத்திரம் மாப்பிள. இது பத்திரம். ஆமா கம்பி பத்திரம். நான் உன்னை தேடி வந்தேன். என்ன தேடி வந்தியே? தேடி வந்தேன். என்ன தேடி வந்தீங்களா? ஒன்னே என்ன பஸ்ஸுக்கு நான் தேடி வரேன். ஒன்ன தேடி வந்தியா? என்ன தேடி வந்தியா? ஓனா 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 ஊனா இல்ல ஒன்ன பண்ண தேடி வந்தீங்களா? என்ன ஆளுகளை பாரு. என்னது தேடிடா? நீங்க என்ன வேலை பார்த்துக்கிறீங்க? காவை பாக்குறான். அடிச்சுன்னு வச்சுக்க ரத்தம் வந்து வரும்டா. ரத்தம் வந்தா கட்டு போடு. என்ன என்ன ஒரு மார்க்கமா பேசிக்கிருக்க? என்ன நைட்டு குடிச்சது தெரியல. பப்பா வீட்டுக்கு போய் நானும் தொங்குறேன் நீயும் தொங்குறேன்ற மாதிரி தொங்க கூடாதா? என்ன வேலையா வந்த? நீங்க என்ன வேலை வந்தீங்க? நான் புடுங்குறதுக்கு வந்தேன். என்ன வேலையா வந்து முதல்ல நான் கேட்டுக்கு பேசுற. நான் இந்த ஊர்ல கொஞ்ச நாள் புடிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சேன். சேசிப்புல தானே? ஆமா. நீ இன்னைக்கு புடுங்கலான்னு வந்திருக்கியா? இல்ல இல்ல பழக வந்திருக்கு. பிடிக்க வந்திருக்கேன். உனக்கு புடுங்குறதெல்லாம் உனக்கு தானே தெரியும். நம்ம பிடிக்கவே ஒண்ணும் தெரியல. எதுக்கு வந்தியா? பிடிக்க பிடிக்க வேணாம்னு சொல்லல. ஒரு 50 ரூபா கொடுத்துட்டு பிடிச்சு போங்க. கிறகம் பாரு. ஊரு மேல வாராத்தா என் மேல வந்து ஏறாத்தா அந்த மாதிரி. சரி சரி. ஊரை பிடிச்ச கேட்டுக்கு நாயை பிடிச்சி சூடு ஓட்டாயெல்லாம் ஓத பிடிக்கணும் தலையிலே எழுதி இருக்கு. சரி சரி. எனக்கு அழகானது அற்புதமானது. இந்த ஒரு என்னது? அங்க இருந்து அந்த பாதையில திரு ஓடியாச்சு. என்னது ஓடியாச்சு? உள்ள வந்துருச்சு. என்னது? மான்குட்டியா? உள்ள போயிடுச்சா? ஒரே போடுங்க பெருச்சாலிய. மான்குட்டி உள்ள இருக்கு. என்ன குட்டி உள்ள போச்சு? ஆமா. என்ன பண்ணி விடுவையே? நீங்க என்ன பண்ணி விடுவிய? நான் உள்ள போவேனே. இருங்க அண்ணே. என்ன பாக்குறதுக்கு ஆம்பளை மாதிரி இருக்க வேற மாதிரி வர்ற ப்ரோ? அதை இமிடியேட்டா என் பக்கத்துல கொண்டு வராது. எனக்கு நம்ம சுத்தப்படாப்பா. எனக்கு தலை சுத்தல் இருக்கு. லேசாவே மாத்திரை எடுக்காமட்டேன். பிரஷர் மாத்திரை. மாமா அந்த டீப்பு மருந்து வச்சிருந்தீங்க இருந்தா கொடுங்க. அந்த டீப்பு மருந்து இவருக்கு போட்டு விடுங்க. இது என்னவா? இந்த இடத்துல பெரிய ஆளு எனக்கு நல்லாவே தெரியும். சரி சரியா? இத படிச்சு காட்டி. எனக்கு படிக்க தெரியாது. 32 வருஷம் ஆயிரும். அரைக்கில் வெந்தயம், 1/4 கிலோ முட்டைக்கோசு, 3/4 கிலோ அவரைக்காய், அப்புறம் அஜய் ஜிம்மிக்கும். சரியா வீட்டில் டேய் வீட்டில் நீ தான் சமையல் பண்ணுவியா? சொத்து பேப்பர் மாதிரி தெரியுது. ஆட போற சட்டை சொத்து பேப்பர். ஏமாமா இப்படி சொத்தையே எடுத்து கொடுத்தையே பாரு. மாமன் குணத்தை பாரு. டேய் குடுப்பி அப்படி இருங்க. இங்கிலீஷ்லாம் தெரியாது உனக்கு? ஆங்கிலம்லாம் தெரியுவா? அப்படியே இருக்க மாதிரி தெரியுது. இவனுக்கு படிக்க தெரியாதுயா. இது முதல்ல உடனே டிஸ்கஸ் பண்ணுங்க. எனக்கு லேசா தலை சுத்தல் இருக்குன்னு இன்னும் 2 ஆட்டி காத்துட்டோம்னா அவனுக்கு இருதய நோயே வந்துடும். அப்புறம் பிடிக்கலாம்ல. அப்புறம் விழுப்புரம் திருப்போனா அப்புறம் திண்டிவனா வண்டவாதி கேட்டனா? நீ எங்க இருந்து வந்து கேட்டனா? வீட்டுல இருந்து கிளம்பி வந்தா சொல்லிருக்கு. சிந்தாமணி திருப்போணம் திண்டிவனம் இருக்கு. நீங்க ஏதாவது சொல்ல வந்த மாதிரி சொன்னேன். பிடிக்க வந்தேன். பிடிக்க விடு. நான் உங்களுக்கு பிடிக்க வேணும்னு சொல்லவே இல்லையே. உள்ள வாங்க மாப்பிள்ள. வாங்க மாப்பிள்ள. பிடிப்பா மறைஞ்சு பிடிக்கிறதுக்கு நான் கலவாணித்தனமா வந்தேன். இல்ல ஆடு குட்டி திருட வந்தானே? சரி சரி. என்ன திரைய வச்சு மறைக்கிற? ஆடு குட்டி திருட வந்த மாதிரி. நீ ஆட்டு குட்டி திருடாம இருந்தாலும் வெட்ட வெளியால தான் பிடிக்கணும். உங்க ஊர்ல எத்தனை கோழியை பிடிச்சிட்டு கம்மியா சொல்லு. நடிப்ப சிரிப்பு அப்படியே நடிப்ப அதெல்லாம் எங்க அப்பா அம்மா என்னை அப்படி வளர்க்க பழக்கமா இருக்காது. சேவலை வச்சு அடிச்சு மத்த சேவலை திண்ட ஆளு தானே நீ? இப்படி சொல்லு. ஊருக்குள்ள மந்திரிச்சு விட்டுட்டேன். ஃபுல்லாவே செய்வன கோளாறுல தெரியும். நீ போடுற ஊர்ல மந்திரிச்சு விட்ட மாதிரி இருக்கும். ஒண்ணு பிரச்சனை. காளி கோயில போய் பூசாரியா உட்காந்துருப்பா. என்னதுக்கு? காசு வெட்டி போடுறதுக்கு. அது எல்லாம் அந்த பொழப்புல நல்லா செய்வீங்கல்ல. அதெல்லாம் என் வீட்டுக்கு வந்தாலும் வெட்டி போடுவேன். ஆமா. ஓ மொசரையில தான் முழிக்கணும். விடிய காலத்துல லட்சுமி அப்படி வரும். வெட்டி போடுறது 1 ரூபா. நான்
நான் கேட்கிற காசு 1 லட்சம். எது அவன் ரோட்ல பிச்சை எடுக்க தெரியும் உன்கிட்ட வந்ததுக்கு. அது சொத்தை வத்தா விட மாட்டேனே. அதான் அது சொத்தை விற்கிற அளவுக்கு விட்டுருவேன் நானு. சரி வந்தேன் ஏதோ ஒரு நேரம் வயிற்று கஞ்சி கொஞ்சம் காசை வாங்கினா ஒரு நல்லது உள்ளதை சொல்லி விட்டோம்னா பரவாயில்ல. அவன் வந்த ஊருக்கு அவனுக்கே கஞ்சி இல்லாம ஆக்கி போடுறியடா. உனையெல்லாம் நம்பி வந்த விளங்க மாட்டாடா புட்டோனுதே மையி இப்படி தடவை ஆத்தே நான் வரலப்பா. அப்படியே நமக்கு பில்லி சுனியா ஏற்கனவே 8 கட்டி அடிச்சுக்கிறதுக்கு மலா மலா தாங்காது. நானும் வர்றேன் மாலா நானும் வர்றேன் மாலா. அந்த மாலா மாலான்ற நீ நீ நோக்கம் வேற நோக்கமா அவ்வளவு இருக்கு. இல்ல நோக்கமா இல்ல வைக்கிறது வைக்கிற பைத்தியக்காரன் ஆக்கி விட்டு போறேன். எல்லாமே பாத்துட்டு ஏன்னா பைத்தியக்காரனா இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியும். என்ன விஷயம் வந்தியே? மான்குட்டி எப்படி வந்தியா? அப்ப உங்க அப்பா பேர் என்ன? எங்க அப்பா பேர் சடைய. ஆத்தா பேர் என்ன? டேய் ஆத்தாவுடைய பேர் என்னன்னு கேட்டேன். சடைச்சி என்ன மாப்பிள்ள உட்கார்ல இங்க ஒரு ஏமாமா என்ன இருக்கும்போது பார்வை கீழே கொண்டு வரேன் சரியில்லையவே மாப்பிள்ள இங்க வாங்க. என்ன வச்சு எனக்கு தெரியலையா? வாங்க மாப்பிள்ள. நான் உறுதிப்படுத்திட்டேன்டா. நீ ஆம்பளையே இல்லடா. நான் உறுதிப்படுத்திட்டேன்டா. ஏன் மாப்பிள்ள? ஒரு ஆம்பளைக்கு ஆம்பளை இப்படியே இடிப்பாங்க. டைல்ஸ் மணிக்கு இருக்கா கேரகம் பாசத்துல உங்களை புடிச்சு அடிச்சு மாப்பிள்ள. புடிச்ச பாசமே போதும். புடிச்ச பாசத்துக்கே காலு கையில உடைச்சு வைக்கிறதுக்கு பார்த்ததுமே மேற்கொண்டு புது பாசம் வேறையா? உங்களை பார்த்ததுமே புடிச்சு கடிச்சிருப்பேன். நான் தான் சரி மச்சானாச்சே அப்புறம் லேசி வாசா. ஏற்கனவே நீங்க எல்லாம் வேற வாக்குவாதம் பண்ணி வேற நக்கலுக்கு போக வேண்டிய ஆளு யாரு? எங்க உங்களை எல்லாம் மத்திய சேரில போக்கஸ்ல அடைச்சு விடுவான். போலார இருந்துக்கங்க உங்க பொழப்புல தளப்புல மாறி போயிடுறா. என்னை அனுப்ப தெரிஞ்சீங்களே அனுப்ப தெரிஞ்சீங்களே. நான் என்னத்தை செய்யறது? அந்த வேலையா பாத்துக்கிட்டீங்கன்னா மச்சான் நீங்க மான தேடி வரல. எனக்கும் தெரியும். என் தங்கச்சி மங்கையும் தேடி வந்து எனக்கு தெரியும். நீங்க போற மாதிரி போங்க. உங்க தங்கச்சி வரும் பின்னாடி ஏன் தங்கச்சி வரும். மெல்ல உள்ள போங்க. போகுது பார் போகுது பார் வலது பிய கூற மான்களே ஒரு மான் வர கண்டீர நீங்களே. வலது பிய கூற மான்களே ஒரு மான் வர கண்டீர நீங்களே. சிறத்திய தலை கைகளை தப்பிய கைகளை தப்பிய சிறத்திய தலை கைகளை தப்பிய சித்தமயக்கம் கொல்ல. இதான் ஜேசிபி ஓட்டணும்னு கூட்டு வரக்கூடாது. அதே ஞாபகமா இருக்கும். ஏற்கனவே நீ சில வேண்டரை மனையப்பணத்தில் வந்து தேடுது. ஏற்கனவே சில வேண்டரை மனையப்பணத்தில் வந்து தேடுது. நீங்க நம்மளுக்கு காலுண்ட கையுண்டா நம்மளுக்கு காலுண்ட கையுண்டா நீங்க நம்மளுக்கு காலுண்ட கையுண்டா யார்கனும் 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 நீ சில வேண்டரை மனையப்பணத்தில் வந்து தேடுது. மனை தேடி வந்தவரே மாப்பிள்ளை சிங்கம். மனை தேடி வந்தவரே மாப்பிள்ளை சிங்கம். அதை யாரை போல நிற்காதீங்க மாப்பிள்ளை சிங்கம். மனை தேடி வந்தவரே மாப்பிள்ளை சிங்கம். ஐயா மச்சா மன்னாரு என்ன சொன்னாரு? லேசா ஒரு ஏன்டா என்ன காலையில காய்ச்சப்பட்டுல கிடக்குறியா? ஆமாங்க தங்கச்சி தங்கச்சி வா தங்கச்சி மேக்காவல்ல நிற்கிது என் தங்கச்சி. அது இறங்கி வர்றதுக்கு எப்படியும் ஒரு 40 நாள் ஆகும். அவன் என்ன படிக்கட்டு வேற கீழே கவுந்து வச்சான் கிட்டீர்ண்டு. என்னத்த உனக்கு என்ன விடிஞ்சிருச்சா? சரி மறுபடியும் படுத்துக்க. சேசி போட்ட பொண்ணுமாவா பார்த்து ஓட்டுதா போய் மெல்ல ஓட்டு. சேசி போட்ட போதா வீலுக்குள்ள உள்ளுக்கு மண்டே உள்ள விட்டு தான் முடிஞ்சு சோழி மடக் தடக்குனுக்கு புறதாயிரும். துள்ளி விளையாட துடிக்கிது மனசு தோழி மணமாலை காதல் பரிசு. துள்ளி துள்ளி விளையாட துடிக்கிது மனசு. வண்ண வண்ண கோலம் வாசலில் மேலம் வண்ண வண்ண கோலம்
ஏண்டி அண்ணா நம் இடத்திற்கு நம் இனத்தை சார்ந்தவர் அப்புறம் வேடுவர் வந்திருக்கிறார் தங்கையாரே. காரணத்துக்கு இங்க வந்தாரா? மானத்தடி வந்தாரா? மானெல்லாம் இங்க வராது, சென்று வாருங்கள். நான் சொன்னேன் போயிட்டு மாசி மாசம் வாங்கன்னு. ஏன் அது என்ன மாசி மாசம் வர சொல்றீங்க? மாசி மாசம் வாங்க, அப்புறம் வந்து எங்க வீட்டுல பொங்க வைப்போம் அனுப்பிட்டோம் அள்ளி தின்னுட்டு போங்கன்னு சொன்னே கேட்க மாட்டாங்க. மாசி மாசம் தானே நம்ம இது பண்ணுவோம். ஆமா, விவசாயமா அறுவடை பண்ணுவோம். அதுக்காண்டி அறுத்தர கூடாது. ஆமா ஆமா. சரி, வந்த வேடுவருக்கு வரவேற்பு எல்லாம் கொடுத்தீங்களா? குல வழக்கப்படி ஆடி பாடி நல்ல வரவேற்பு குடிச்சாச்சா? அப்படியாண்ணா? ஆமாத்தா. இடத்துக்கு தெளிவி நான் வரவேற்பு. ஆமா சாமி. உங்கள் அனுமதி இல்லாம என்னமும் நடக்காது. ஆமாத்தா ஆமாத்தா. வருக வருக வணக்கத்துக்குரிய வேடுவரை. வந்த காரணத்தை அண்ணனும் தோழியும் மறுவிதமாக எடுத்து சொன்னாங்க. இருந்தாலும் நீங்க கூறணும், நான் அதை கேட்கணும். எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லி எடுத்து கூறுங்கள் பார்க்கலாம். வந்தாரை வரவேற்கும் மண்டம் நாட்டில் வனவேடுவர்கள் மட்டுமே சஞ்சரிக்கும் இக்காட்டில், அதாவது ஒரு பொருளாகப்பட்டதா இருந்தாலும் ஒரு ஜீவனாகப்பட்டதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு இதையும் தீர்மானிக்கிற ஒரு இடத்துல இருக்கு இங்க வள்ளின்ற நேரத்துல. நான் தேடி வந்தது ஒரு அற்புதமான மான்குட்டியோட சிறப்பை சொல்றேன், பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு தாங்க. சொல்றதுக்கு முன்னாடி அண்ணே ஏன்பா கை தட்டுப்பா, என்ன சும்மா தட்டுப்பா. இது சின்னஞ்சிறு கலைஞர்களுக்கு வாய்ப்பணியை வணங்கி பாசமிகு அன்பு கிராமத்தார்களுக்கு செவலூர் கிராமத்தார்களுக்கும் ஊர் தலைவர் அவர்களுக்கும் அருமை ஐயா, நான் என்னை வளர்த்து விட்டார் அவர்தான் லட்சுமணி ஐயா, அன்பு ஐயா அவர்களுக்கும். ஆமாம் ஆமாம், அன்பு ஐயா தான். அன்பு ஐயா அவர்களுக்கும் எங்களை சார்பிலே எங்களை சார்ந்த கலைக்குழு சார்பிலே எங்கள் நாடகத்துக்கு தெளிவாக ஒளி அமைத்த நியூ ராக்காய் ஆடியோஸ் அவர்களுக்கும் அன்பு உடன்பிறப்பு அவர்களுக்கும் எங்களை போன்ற கலைஞர்களை வெளி உலகத்தை காட்டக்கூடிய யூடியூப் சேனல் அன்பு உடன்பிறப்புமாகி நமது SKS யூடியூப் சேனல் அன்பு உரிமையாளர் அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை கொண்டு எல்லாத்துக்கும் போயிட்டு வர்றார். ரொம்ப சந்தோஷம். வர மாத்த எல்லாத்துக்கும் வர்றேன், அதனால ஆமா போயிட்டு வரேன். சந்தோஷம், எல்லாத்துக்கும் வரேன். ஜெராக்ஸ் எடுத்து போடணுமா? என்ன வேணும்? நம்ம அனுப்பிச்சு விட்டணுமா? சரி. மானோட சிறப்பு சொல்றீங்க தலைவி அவர்களே. பச்சரிசி பல்லழகு நிறைந்த மானம்மா, பக்குவமான புளிய உகந்த மானம்மா. பச்சரிசி பல்லழகு நிறைந்த மானம்மா, பக்குவமான புளிய உகந்த மானம்மா. கொடுத்து போட்டா பள்ளியம்மா, கொடுத்து போட்டா எனக்கு லாபமா, மறைச்சு வந்தது பெரிய பாவம்மா. கொடுத்து போட்டா எனக்கு லாபமா, காட்டி விட்ட பெரிய உண்மையம்மா. எம்மா பச்சரிசி பல்லழகு நிறைந்த மானம்மா. வெள்ளிமலை கோட்டைக்கு நான் சொந்தக்காரம்மா, வெள்ளிமலை கோட்டைக்கு நான் சொந்தக்காரம்மா. விதவிதமா பார்த்து வந்தது அழகு மானம்மா, விதவிதமா பார்த்து வந்தது அழகு மானம்மா. இது எனக்காக அம்மா, எனக்காக பிறந்த மானம்மா. இதை எடுத்து சொன்னா உனக்கு புரியுமா? எம்மா பச்சரிசி பல்லழகு நீண்ட மானம்மா, பக்குவமா நான் குடிக்க உகந்த மானம்மா. வேள்வி மலை ஓரத்தில மான பார்த்தம்மா, வேள்வி மலை ஓரத்தில மான பார்த்தம்மா. விண்ணாலும் அமரர்களும் அழகு மானம்மா, விண்ணாலும் அமரனால அழகு மானம்மா. இது கொழுகொழுன்னு எம்மா, கொழுகொழுன்னு கொழுத்த மானம்மா. கொழுத்ததெல்லாம் எனக்கு தானம்மா, இது கொழுகொழுன்னு இருந்த மானம்மா. அது கொடுத்து விட்டா எனக்கு லாபம்மா. பச்சரிசி பல்லழகு நிறைந்த மானம்மா, பக்குவமா நான் குடிக்கிற உகந்த மானம்மா. இந்த அற்புதமான மான்குட்டிங்க விண்ணாலும் அமரர்களும் மண்ணாலும் அரசர்களும் எந்த நாளும் துதிபாடக்கூடிய அழகான மான்குட்டி. இந்த மான்குட்டியை நான் பிடிச்சிட்டு போனேன்னா எனக்கு சிறப்பு, மானை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு தந்த உங்களுக்கு சிறப்பு. ஏன்னா உலகத்தோர் அனைவரும் உயர்வோடு வாழணும்னா இந்த மானை கரம் பிடிக்க வேண்டும்.